சென்னை மாநகராட்சியில் பல இடங்களில் சாலைகள் முறையாக போடப்படாததால் விரைவில் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். சாலைகள் சென்னையை பொறுத்தமட்டில் சரியாக போடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழும்பி வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பல இடங்களில், குறிப்பாக பிஆர்ஆர் என்று சொல்லக்கூடிய பஸ் ரூட் ரோடு, அதாவது பேருந்துகள் செல்லும் சாலை, அதே போல் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை, ஏன்னா பழையும் கலந்த இடம் இது. மாநில நெடுஞ்சாலை என்பது தனியாக இருக்கிறது, அதே போல் மாநகராட்சிக்கு சொந்தமான ரோடு இருக்குது. இவங்க என்னென்னா சரியான முறையில் ரோடு போட நம்ம இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் இன்று பறித்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் சரியான முறையில் ஏற்கனவே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்கனவே பூசா போட்டாங்க. ஆனாலும் சரியான முறையில் பறித்து போடணும். சரியான முறையில் போடாதனால இங்கே சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ புதுசாக ரோடு போட்டு கத்திரிட்டல் சாலையில் புதுசாக ரோடு போட்ட பணி வந்து இந்த செல்லா மேரிஸ் கல்லூரி பக்கம் வந்து போட்டு பண்ணி நடந்துட்டு இருக்குது. அந்த காட்சியில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முறையாக வந்து முழுவதுமாகவே பறித்துட்டு அந்த ரோடு போடணும். அப்போ தான் வந்து இது போல் சேதம் ஏற்படாது. இங்கே வந்து முக்கியமாக அதிகமாக பேருந்து வர்றதுனால வாகனங்கள் போகிறது, இது இந்த மாதிரி ஒரு மேடு பள்ளமாக இருக்கிறனால இருசக்கர வாகனங்கள் போகிறவங்க கீழே விழுகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது மட்டும் இல்லாமையே அங்கே நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த சாலையிலேயே பல இடங்களில் அந்த சேதமடைந்த காட்சி தான் இருக்குது. அது முக்கியமான இடம். அங்கேருந்து பார்த்தோம்னா நீங்களே தெரியும், அந்த காட்சியை நம்ம கலை காட்சிப்படுத்தியிருக்காரு. அது நடுவர், அதாவது சாலைக்கு நடுவே சரியாக போடாதனால குழியும் குண்டுமா இருக்குது. இப்போ அந்த இருசக்கர வாகனத்தில் வர்றவங்களே அந்த இடத்துல வராமல் இப்படி மாறி வர வேண்டிய சூழல் இருக்குது. அந்த இடத்துல மேடு பள்ளமாக இருக்கிறனால அதிகமான விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இது முக்கியமான இடம். இந்த வழியாக ஒரு திருப்பத்தில் வர்றவங்க குழியும் குண்டுமா இருக்கிறனால ஏற்கனவே நான் போட்டு தற்காலிகமாக அந்த சாலையை போட்டிருக்காங்க, நம்ம தொடர்ந்து செய்தி போட்டதுனால. ஆனாலும் கூட இது வந்து ஒரு நிரந்தரமாக போடும் பொழுது என்ன பண்ணணும்னா தரமாக அந்த சாலை முற்றிலுமாக அகற்றிட்டு அது முழுவதுமாக பறிச்சுட்டு அப்போ தான் புதிய சாலை போட்டால் தான் நிற்கும். இவங்க அதாவது பேட்ச் போடுறேன்னு மேலே மேலே அந்த தற்காலிக சாலை அமைக்கிறதுனால தான் இப்போ பொதுமக்களுக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ இருசக்கர வாகனங்கள் வருவங்களே நேராக வரமாட்டாங்க. இதை வந்து ஏதோ மேடாக இருக்கிறனால ஒதுங்கி வரும் பொழுது மற்ற வாகனங்களில் வர்றவங்களுக்கு வந்து அவங்க மேலே மோதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்களும் அந்த காட்சியை பார்க்கலாம். யாருமே நடுவில் வரமாட்டாங்க, எல்லாமே ஒதுங்கி வருவாங்க. இப்போ ஒதுங்கி வர்றதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா வேறு இருசக்கர மற்ற 4 சக்கர வாகனங்களோ அல்லது 3 சக்கர வாகனங்களோ மற்ற வண்டிகள் வந்து அவங்க மேலே மோதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதே அந்த சாலை வந்து சமமாக இருந்ததுன்னா நேரடியாக அந்த இடத்துலையும் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் பல இடங்களில் இந்த கம்பி தெரிகிற அளவுக்குலாம் ரோடு இருக்குது. இப்போ வந்து இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு பள்ளமாக இருக்கிறனால இப்போ இது ஜல்லியெல்லாம் தெரியுது, கம்பி தெரியுது. இந்த எவ்வளோ தரமாட்ட சாலைன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது என்ன ஆகும்னா இந்த பக்கம் எவ்வளோ கேப் இருந்தாலுமே இருசக்கர வாகனங்கள் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருசக்கர வாகனங்கள் வர்றவங்க நடு ரோட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும். இப்போவே வந்து இப்போ இருசக்கர வாகனங்கள் வர்றவங்க நடு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. இப்போ இதே வந்து சாலை சரியாக இருந்ததுன்னா இவங்க இந்த பக்கம் வருவாங்க. இப்போ இந்த பக்கம் வரும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா இவங்க நடு ரோட்டுக்கு போகும்பொழுது பேருந்தில் வர்றவங்களுக்கு சிரமப்பட்டு ஒட்டியாக போக வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்களில் அதிகமாக மக்கள் போகக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாலைகளை வந்து சரியான முறையில் போடணும். இதுவும் தரமற்ற முறையில் போட்டு இது மேடு பள்ளமாக இருக்கிறதுனால இதிலே பார்க்கலாம் எந்த தரத்தில் போட்டிருக்காங்கன்னே தெரியுது. ஒரு குழியாக இருக்குது. இதை வந்து ஒரு சீர்படுத்தணும் இல்லாமல் இந்த சாலைகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு கடனுக்காக போடப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு கடமைக்கு போட்டிருக்க மாதிரி கடை இல்லாமல் ஏதோ சும்மா போட்டு வச்சுட்டு போயிடறாங்க. அந்த பள்ளம் பறிக்கும்போது என்ன ஆகுனா இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். இது வந்து ஒரு வண்டியில் வர்றவங்களுக்கு வந்து அது கெட்டாகி விழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு மிக ஆபத்தான இடம். இப்போ விழுந்தால் என்ன ஆகுனா இவங்க ரைட் சைடு அப்படி விழுகும் பொழுது பார்த்தோம்னா பேருந்து வரும் பொழுது அது விபத்தில் சிக்கக்கூடிய சூழல் இருக்குது. இந்த முக்கியமான இடங்களில் அதிகமாக வாகனங்கள் வரக்கூடிய இடங்களில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் அலட்சியமாக இருக்கிறதா வேதனையான ஒரு விஷயம். சாலைகளை புதுசாக போடுறவங்க இதெல்லாம் பார்க்கணும். இது தொடர்ந்து ஒரே இருக்கணும். இதெல்லாம் பறிச்சுட்டு ஒன்றா ஒரே சரிசமமாக போட்டிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது. தொடர்ந்து இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நம்ம இதை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இடத்தான் காட்ட முடியும். ஏன்னா இந்த சாலைகள் போடும் பொழுது நீங்கள் அந்த போடக்கூடிய காட்சிகளை பார்த்தா தெரியும். ஏதோ அவங்க வந்து சும்மா வந்து லேசாக பறிச்சு விட்டு மேலே போட்டு போகிறாங்க. அப்படி கிடையாது. அதாவது ஒரு தாருங்கிறது ரொம்ப சாலை அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஏன்னா சேதமடையாமல் இருக்கணும், மக்கள் பயன்பாடு விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக தான் சாலை உட்கட்ட அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த சூழல் இந்த மாதிரி
ரோடு இருந்தால் அதிக விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உடனடியாகவே மாநகராட்சி நிர்வாகம் அல்லது நெடுஞ்சாலைத்துறை இந்த முக்கியமான யாருக்கு சொந்தமான இந்த சாலையோ அதை அந்த துறையினர் சேர்ந்து சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. முறையாக அமைக்கப்படாத சாலைகள் குறித்து விளக்கியதற்கு நன்றி அன்பழகன்.